அவனுக்கு இன்னும் சந்தோஷம். அடியேனிடத்தில் யாச்சகம் பெறுவதற்கு சர்வேஸ்வரனே வந்திருக்கிறாரா? ஆச்சாரியரே, என்ன சொல்லுகிறீர்கள்? சாதாரணமா ஒருத்தர் வந்து இதை கொடுன்னு கேட்டாலே நான் கொடுத்துடுவேன். இப்ப பகவானே வந்து கேட்கிறார்னு சொன்னா அப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக அவர் கேட்டதை நான் கொடுத்து விடுவேன். என்னுடைய வாக்கை நான் திரும்ப பெற மாட்டேன். கொஞ்ச நாளி போராடி பார்த்தார் சுக்கராச்சாரியார், முடியல. அப்பத்தான் அந்த கோபத்துல, நான் சொல்லுவதை நீ கேட்கவில்லையா, குரு சொல்லுவதை நீ கேட்கவில்லையாங்கிற கோபத்துல ஒரு சாபம் கொடுத்தார். இந்த குருவினுடைய கவச்சம், இந்த குருவினுடைய அருள் உன்னை காப்பாற்றாது, உன்கிட்டேந்து போயிடும்னர். வந்தவருக்கு வந்த வேலை நடந்தது. அப்புறமும் விடல சுக்கராச்சாரியார். வித்யாவளியை, தன்னுடைய மனைவியை திரும்பி பார்த்து தங்க பாத்திரத்தை கொண்டு வர சொன்னான். நீர் வார்த்து தர வேண்டும் அந்த மூவடி மண்ணைங்கிறதுக்காக தங்க பாத்திரத்தை கொண்டு வர சொன்னா. அவ கொண்டு வந்தா. சுக்கராச்சாரியார் பார்த்துட்டே இருந்தார். அப்பவும் எப்படியாவது அந்த அசுர குலத்தை தடைத்த செய்துவிட வேண்டும்ங்கிறதுக்காக என்ன பண்ணினார் நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டார். சின்ன வண்டு. தண்ணீர் வராது. சம்பிரதாய முறை என்னன்னா, நீர் வார்த்துத்தான் எதை கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும். நீர் வரலன்னு சொன்னா ஏதோ தடுக்கிறதுன்னு நினைச்சு, யாகத்துல தடங்கல்னு நினைச்சு, தீ நிமித்தம்னு நினைச்சு நிறுத்திடுவாங்கிறதுக்காக போய் அங்க உட்கார்ந்தார். வந்திருக்கிறவருக்கா தெரியாது யார் உட்கார்ந்துருக்கா எங்கிறது. பகவானுக்கு தெரியாம சிலவற்றை செய்து விடலாம்னு நினைக்கிறமே, முடியாது. அடுத்தவர்கள் நல்லது செய்வதை தடுக்கலாம்னு யாராவது நினைச்சா சுக்கராச்சாரியாருக்கு நேர்ந்த கதிதான் நேரும். அடுத்தவர்கள் கொடுப்பதை, தானத்தை தடுக்கலாம்னு நினைச்சா, தான தர்மங்களை தடுக்கலாம்னு நினைச்சா உறுப்பு போயிடும். கண்ணு போச்சா இல்லையா? மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கது ஈது என்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை குச்சியால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. இது சரியில்லைன்னு போய் அந்த தானம் விலக்கினாரே, ஒரு சின்ன குச்சி, அந்த குச்சியை எடுத்து ஒரு சின்ன குத்து, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இப்படித்தான் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அந்த அவதாரத்தை அதுக்கப்புறம்தான் நீர் வார்க்க ஓங்கி வளர்ந்து, அதுக்கு எப்படியெல்லாம் வியாக்கியான கர்த்தாக்கள் அனுபவித்தார்கள்ங்கிறது தான் அழகு. அப்படி ஓங்கி வளர்ந்தாரா இல்லையா? அப்படி ஓங்கி வளர்ந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்டா அதற்கும் ஒரு அழகு சொன்னார்கள் வியாக்கியான கர்த்தாக்கள். முதல்ல குள்ளமா இருந்தார், அதுக்கப்புறம் ஓங்கி வளர்ந்தார். ஏன் குள்ளமா இருந்தார், ஏன் ஓங்கி வளர்ந்தார் அப்படின்னா, தேவேந்திரன் கண்ணீர் விட்டு அழுதான், அதிதி கண்ணீர் விட்டு அழுதாள். கண்ணீர்ல என்ன இருக்கும்? உப்பு தண்ணீர் தானே. கண்ணீர்ங்கிறதே உப்பு நீர் தானே. அந்த உப்பு நீர் பட்டதனால இந்திரன் கண்ணீரால், அதிதி கண்ணீரால் ஸ்ராம்பினபடிக்கு. செடியில உப்பு நீர் விட்டுட்டா அந்த உப்பு நீர்னால சுருங்கி போயிடும். இந்திரன் கண்ணீரால் ஸ்ராம்பினபடிக்கும், மகாபலி நீர் வார்த்ததால் வளர்ந்தபடிக்கும். இப்ப அவன் நீர் வார்த்ததுனால அந்த செடி என்னாச்சுன்னா அப்படியே ஓங்கி வளர்ந்துதான். அதனாலதான் முதல்ல குள்ளமா இருந்தவர் அதுக்கப்புறம் அப்படி ஓங்கி வளர்ந்தார். பனிபட்டு சாய்ந்த மூங்கில் ஆதித்ய கிரணம் பட்டு வளர்ந்தார் போலே. பனிக்காலத்துல மூங்கில் அப்படி லேசா சாஞ்சிருக்கும். மூங்கில் துளிராக வரக்கூடியது அப்படி சாஞ்சுக்குமா பனிப்பட்டு. பகல் நேரத்துல சூரிய கிரணங்கள் தொட்ட உடனே ஓங்கி நிமிர்ந்து வளர ஆரம்பிக்கும். மூங்கில்னு சொன்னதுக்கு இன்னொரு அழகு இருக்குங்க. ஏன் மூங்கில்னு சொன்னார்கள், ஏன் வேற ஏதாவது சொல்லலன்னா, இந்த மூங்கிலுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு. இன்னைக்கும் பார்க்கலாம். மிக மிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் தான். The fastest growing. இங்க fastest growing தானே. பார்த்துட்டே இருந்தான், குள்ளமா இருக்காரேன்னு நினைச்சான், நினைக்கிறதுக்குள்ளேயே வேகமா வளர்ந்துட்டாரு. பனிபட்டு சாய்ந்த மூங்கில் ஆதித்ய கிரணம் பட்டு வளருமா போலே அப்படி வளர்ந்து நின்னர். அவர் வளர்ந்ததுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம்.
நாம ஏதோ ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டது கிடைச்ச உடனே ஏதோ ஒரு விதத்துல அப்படி ஒரு வளர்ச்சி வரும். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கணையாழியை கொண்டு வந்து சீதா பிராட்டிட்ட கொடுத்தார் ஆஞ்சநேயர். அப்படி கையில வாங்கின உடனே என்ன ஆச்சுன்னு கம்பர் சொன்னார், வாங்கினாள் உடல் வீங்கினாள். உடல் வீங்கினாள்னா உடனே அவ பெருசாயிட்டாளான்னு அர்த்தம் இல்ல. நம்ம சொல்றோமா இல்லையா, இதுலயே நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு, கொஞ்சம் அப்படி பெருசாயிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தால் அது தேகத்தில் காட்டும் என்னுமா போலே இவர் மனசுல சந்தோஷம் என்ன, கேட்டது கிடைச்சிடுத்து அப்படின்னு நினைச்சாராம் வாமனர். கேட்டது 3 அடி மண், அது கிடைச்சிருத்து. நீர் வார்த்த உடனே அது கிடைச்சிருத்து. விருப்பம் பூர்த்தியானதனால் ஓங்கி வளர்ந்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இந்த ஒரு வார்த்தை இருக்கே, இந்த ஒரு வார்த்தைக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் பூர்வாச்சாரியர்கள் எத்தனை வியாக்கியானங்கள். ஒரு சின்ன கேள்வி சில பேர் மனசுல வரலாம். வந்தது ஒரு கோலம், வளர்ந்தது இன்னொரு கோலம், இவரை போய் உத்தமன்னு சொல்லலாமா? இது உத்தமத்தனமா? ஏமாத்துத்தனம் இல்லையா? அவன் என்ன நினைச்சான், அந்த வடிவத்தை பார்த்து கொடுக்கறேன்னு கொடுத்துட்டான். திடீர்னு வடிவத்தை மாத்தினா நோ 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 ஐ கேம் ஒன்லி லைக் திஸ் அப்படின்னா என்ன பண்றது? இது உத்தமத்தனம்னு எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. உத்தமன்னா யாரு? பலவிதமான வியாக்கியானங்களை பல பேர் கொடுத்தார்கள். ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டா மனிதர்களை 3 விதமா கிரேட் பண்ணலாம். அதமன், மத்தியமன், உத்தமன். தனக்கு யாராவது நன்மை செய்தாலும் அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர் அதமன்னு சொல்லிடலாம். எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்து அவருக்கு ஈக்குவல் அமௌண்ட் உதவி சில சமயத்துல பண்றமா இல்லையா? கல்யாண வீட்டுல எவ்வளவு அவர்கள் கிஃப்ட் கொடுத்தார்கள் பார்த்து வச்சுப்போம், கரெக்டா நோட் பண்ணி வச்சுப்போம். அப்பதான் ரிட்டர்ன் நம்ம கொடுக்கறச்சே கரெக்டா அந்த அளவுக்கு கொடுக்க முடியும், கமென்சரேட் வித் வாட் எவர் ஹஸ் பீன் கிவன். அது மத்தியமத்தன்மை. உத்தமத்தன்மைனா தனக்கு யாராவது தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய தன்மை. இது சாதாரணமா மனிதர்களை கிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி 3 விதமாக கிரேட் பண்ணலாம். இதையே இன்னும் கொஞ்சம் விரிவாக பூர்வாச்சாரியார்கள் சொன்னார்கள். ஒரு 4 விதங்களை வரையறுத்து கொடுத்தார்கள். உத்தமன்னு சொல்றதுக்கு முன்னால கீழே இருக்கக்கூடிய தன்மைகள், அதமோ அதமன், அதமன், மத்தியமன், உத்தமன் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் இதற்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தார்கள். அதமோ அதமன் யாருன்னா தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு தீமையை தருபவன். அதமன் யாருன்னா தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு எதையும் தராமல் இருப்பவன். மத்தியமன் நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈக்குவல், நானும் வாழ்கிறேன் அடுத்தவர்களையும் வாழ விடுகிறேன், அவ்வளவுதான், அதுல வேற ஒண்ணும் கிடையாது. உத்தமன் எவ்வளவுதான் தீமை தந்தாலும் தான் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு நன்மையை பொங்க பொங்க தரக்கூடியவன். சரி, இந்த இடத்துல எப்படி பகவான உத்தமன்னு சொல்றது, ஓங்கி உலகளந்த உத்தமன்னு எப்படி சொல்றதுன்னா, வாமன அவதாரத்தில் வந்து திருவிக்கிரமராக மாறிவிட்டாரேங்கிற ஒரு கெட்ட பெயரை தனக்கு வாங்கி கொண்டு, இப்படி பண்ணலாமா பகவான் ஒரு கேள்வி வருதா இல்லையா, அந்த கேள்வியை, அந்த தீய பெயரை தனக்கு வாங்கி கொண்டு மகாபலிக்கும் மாத்திரமில்ல இந்த உலகத்திற்கும் சர்வலோகத்திற்கும் நன்மையை தருவதற்காக நின்றாரே அவர்தானே உத்தமன். மகாபலிக்கு நன்மைதான், மகாபலிக்கு தீமை தருவது மாதிரி காட்டுறாரே தவிர இல்ல, அவர் அந்த தீமையை வாங்கி கொண்டு மகாபலிக்கு நன்மையைத்தான் தருகிறார். மண்ணை அளந்தார், விண்ணை அளந்தார். 3வது அடியை எங்க வச்சார்? 3வது அடியை எங்க வச்சாருங்கிற ஒரு கேள்வி வரதா இல்லையா? 3வது அடியை வச்சாரா? 3வது அடியை எங்க வைக்கிறது இடம் இல்ல. எப்படி அவனை பொய்யனாக்கினார்னா, அப்பா நீ 3 அடி மண் கொடுக்கறேன்னு சொன்ன, 1 அடி வச்சாச்சு,
2வது அடி வச்சாச்சு. நவ் ப்ளீஸ் ஷோ மீ த பிளேஸ் ஃபார் த 3rd ஸ்டெப். 3வது அடிக்கு இடம் இல்ல. இங்க வச்சு அங்க வச்சாச்சுன்னு சொன்னா 3வது அடிக்கு இடமே இல்ல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்? என் தலையில் வையுங்கள்னா. அவன் தலையில வச்சார்னு நம்ம கதையை கம்ப்ளீட் பண்ணா கூட 3வது அடி வைக்கப்பட்டதா, 3வது அடி முடிந்ததான்னு அவன் எங்க இருந்தான்? மண்ணுல தானே இருந்தான். அப்ப கம்மிங் பேக் டு மண் தான். அப்ப 3வது அடின்னு ஒண்ணு தனியான ஒரு கணக்குல வரல. 3 பேசஸ் ஆஃப் எர்த்னு சொன்னா இந்த இடம், இந்த இடம், அடுத்ததாக 3வது அடிக்கான இடம். இங்கதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. மண்ணை அளந்து விண்ணை அளந்தா சர்வமும் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளா லாஜிக் சொன்னா 0, 100 இதுக்கப்புறம் பர்சன்ட் உண்டா? 100%க்கு அப்புறம் வேற ஏதாவது பர்சன்ட்னு சொல்ல முடியுமானா முடியாது. எல்லை, இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை, அது வரைக்கும் முடிச்சாச்சு. அப்ப 3வது அடிக்கு இடம் இல்ல. 3வது அடியை என் தலையில் வையுங்கள்னு அவன் கேட்டான். ஆனா அவனும் கூட இந்த பூமியில் தானே இருந்தான். அப்ப 3வது அடி நடக்கப்படவே இல்லை. இத ஒருத்தர் சொன்னார். அப்பா நீ 3 அடி நடக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு அவதாரத்துல. ஆனா 3வது அடி நடக்கவே முடியல. உன் மனசுல அந்த குறை இருந்தது. 3வது அடிய நடக்கலையேன்னு அந்த குறை மனசுலயே இருந்தது. எப்ப பூர்த்தி பண்ணிக்கலான்னு காத்துண்டே இருந்த. நம்ம சாதாரணமா என்ன சொல்வோம்? இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த ஆசை இருக்கு, பார்க்கலாம். அடுத்த ஜென்மத்திலேயாவது அது பூர்த்தியாறதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இப்ப பகவானும் என்ன பண்ணினாராம்? வாமன அவதாரத்துல வந்துட்டு திருவிக்கிரமனாக வளர்ந்து அந்த அவதாரத்தை பூர்த்தி பண்ண போது, இந்த அவதாரத்துல நினைச்சது நடக்கல, ஒரு அடி நடக்கல. ஓகே, லெட் மீ ரிசர்வ் திஸ், லெட் மீ கீப் இட் இன் ரிசர்வ். வேற ஏதாவது ஒரு அவதாரத்துல இத பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டே போனாராம். பின்னால வந்த ஒரு அவதாரத்துல பூர்த்தி பண்ணாராம். மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய, மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய, தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு காண்போந்து. அன்னைக்கு கால அப்படி தாவினர். எங்க? முதல் அடி வச்சாச்சு, 2வது அடி வச்சாச்சு, 3வது அடிக்காக அப்படி காலை தூக்கினாராம். வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அன்னைக்கு தூக்கின காலை அப்படியே வச்சுட்டு இருந்து வாமன அவதாரம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்த சில அவதாரங்கள்லாம் முடிஞ்சு, ராமாவதாரத்துல இன்னைக்கு தூக்கின காலை வச்சுட்டு இருந்தியா இல்லையா, அத மறுபடியும் நடக்கிறதுக்கு சான்ஸ் பார்த்து தான் 14 வருஷம் காட்டுக்கு தம்பியோடு சேர்ந்து நடந்தாய். மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய, தாவிய சேவடி சேப்ப. இந்த தாவிய சேவடி எங்க செவந்து போச்சுன்னா அந்த அவதாரத்துல செவந்து போச்சு. தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் காண்போந்த. அப்ப ராமாவதாரத்துல வந்து பூர்த்தி பண்ணிட்டார்னு சொன்னவர் யார் தெரியுமா? இளங்கோவடிகள். அன்னைக்கு விட்ட குறை தோட்ட குறை. அப்படிப்பட்ட உத்தமர் மகாபலிக்கு நன்மையை கொடுப்பதற்காக தீங்கை தான் வாங்கிக் கொண்டு அந்த ஒரு அவதாரத்துலதான் யாருக்காக அவதாரம் எடுத்து வந்தாரோ, யாரை கீழே தள்ள வேண்டும் என்று வந்தாரோ அவனுக்கும் நன்மையை கொடுத்து, யாருக்காக இந்த உலகத்தை தர வேண்டும்னு வந்தாரோ அந்த தேவேந்திரனுக்கும் நன்மையை கொடுத்து 2 பேருக்காகவும் தான் தீங்கை பழியை ஏற்றுக்கொண்ட அவதாரம். ராமாவதாரமாக வந்தார்னா ராவண வதம் நடந்தது. கிருஷ்ணராக வந்தார்னா கம்சவதம் நடந்தது. ஆனா இங்க மகாபலி அழியல்ல. மகாபலி அழியல்ல. இன்னைக்கும் மகாபலி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு கணக்கு. அதனால தானே அப்பப்போ கேரளாவுல சொல்லுகிறார்கள் மகாபலி வரான்னு சொல்லுகிறார்களா இல்லையா? மகாபலி எங்க இருக்கான்? அவன் தலையில காலை வச்சாரே, தலையில காலை வச்சு அப்படியே கீழே தள்ளினார். அதள பாதாளம்னு சொல்றமா இல்லையா? அந்த பாதாள லோகத்தில் மகாபலி இருக்கிறான். மகாபலிய கீழே பாதாளத்திற்கு போன்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்தாராம். என்ன வரம்? அடுத்த மன்வந்திரத்தில் நீயே தேவேந்திரனாக இருப்பாய். இப்ப நாம இருக்கிறது 7வது மன்வந்திரம்னு கணக்கு. ஸ்வயம்புவ மன்வந்திரம். இந்த ஸ்வயம்புவ மன்வந்திரம் முடிஞ்சு வைவஸ்வத மன்வந்திரம், இந்த வைவஸ்வத மன்வந்திரம் முடிஞ்சு அடுத்ததாக வரக்கூடிய சாவர்ணி மன்வந்திரத்துல மகாபலிதான் தேவேந்திரன் ஆவான்.
எந்த தேவேந்திரனுக்காக இந்த மன்வந்திரத்துல, வைவஸ்வத மன்வந்திரத்துல எந்த தேவேந்திரனுக்காக வாமனராக அவதாரம் எடுத்து அந்த தேவேந்திரனை காப்பாற்றுவதற்காக வந்தாரோ, இப்ப எப்படி ஈக்குவேட் பண்றார் பாருங்கள். அதே மகாபலி அடுத்த மன்வந்திரத்துல இவன் தேவேந்திரனாக ஆவான். அப்ப இவ்வளவும் பண்ணினவர் உத்தமர் தானே. பிறருக்கு நன்மையை கொடுப்பதற்காக, தன்னுடைய அடியார்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக தான் தீங்குகளை எல்லாம் தாங்கிக் கொள்கிறாரே, ஓங்கி உலகளந்த உத்தமன். அந்த உத்தமனுடைய பேர் பாடினா, உத்தமனை பாடின்னு சொல்லல, உத்தமனை பாடின்னு சொல்லி இருக்க வேண்டியது தானேன்னா, உத்தமனுடைய திருநாமத்தை சொன்னா போறோம். உத்தமனை பாடின்னு சொன்னா அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடி, அவருடைய பெருமைகளை மொத்தமா எங்களால பாட முடியாது. அவருடைய பெருமைகளை எல்லாம் முழுசா எங்களால பாட முடியாது. அவருடைய திருநாமத்தை மாத்திரம் சொல்றோம். அந்த நாமாவுக்கு இருக்கக்கூடிய மகிமை, நாமாவின் மகிமையை காட்டுகிறாள். நாமி ஒசந்தவரா நாமா ஒசந்ததான்னு கேட்டா, நாமா ஒசந்தது நாமியை விட. அதுக்கு சாதாரணமா சொல்லக்கூடிய திருஷ்டாந்தம் எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். கடலை நீ எப்படி தாண்டி வந்தேன்னு கேட்டா சீதா பிராட்டி. அவ்வளோ பெரிய கடல், எனக்கு பயமா இருந்தது. நான் புஷ்பக விமானத்துல வரச்சே அப்படி கீழே எட்டி பார்த்தா பயமா இருந்தது. கடலை பார்த்தா, நீ எப்படி இப்படி தாண்டி வந்த, சின்ன வானரமா இருக்கியே, நீ எப்படி தாண்டினாய்? ஆஞ்சநேயர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். அம்மா, நான் எப்படி தாண்டினேன் தெரியுமா? அந்த கடலை, பெரிய கடல் தான், 100 யோஜனை தூரம் தாண்ட வேண்டிய கடல் தான். ஆனா அந்த கடலை நான் எப்படி தாண்டினேன் தெரியுமா? ரொம்ப சுலபமாக தாண்டினேன். ஒரு திருநாமத்தை சொல்லிக்கொண்டே தாண்டினேன். இந்த உலகத்துல சில பேர் மிகப்பெரிய கடலை கடந்தனர், பெரும் கடல் கடந்தனர். அவர்கள மாதிரியினர். என்ன பெரும் கடல்? சம்சாரம்ங்கிற பெரிய கடலை தாண்டினார்களா இல்லையா? பகவானுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு சம்சார கடலை எல்லோரும் தாண்டினார்களே. பெரும் கடல் கடந்தனர் பெயரும் வெற்றி போல், கரும் கடல் கடந்தனன் காலினால் என்றான். கரும் கடல் கடந்தனன், சம்சார சாகரத்தையே அவருடைய திருநாமத்தை சொன்னால் தாங்கிவிட முடியும், தாண்டிவிட முடியும்னா, இந்த சின்ன கரும் கடலாக இருக்கக்கூடிய 100 யோஜனை தூர கடல், அந்த கடலை, நீர்க்கடலை நான் அவருடைய திருநாமத்தை, ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே தாண்டினேன்னு ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி இங்கே நாமா பெரியது. சரி, ஆஞ்சநேயர் சொன்னதுல என்ன சூட்சுமம் அப்படின்னா, பின்னால நினைச்சு பார்க்கணும். இது எப்ப நடக்கிறது? அசோகவனத்துல சீதை இருக்கிறச்சே அந்த சீதை கிட்ட ஆஞ்சநேயர் சொல்றார். ஆஞ்சநேயர் எப்படி கடலை தாண்டினார்? ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே தாண்டினார். அதுக்கப்புறம் ராமரே வந்தார். ராமர் அந்த கடலை தாண்டணும். ராமர் எப்படி தாண்டினார்? நமக்கெல்லாம் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வருணனை கேட்டு, வருணன் வராம அவங்கிட்ட கோபப்பட்டு, அதுக்கப்புறமா சேதுபந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் தாண்டினார்னா, யார் அந்த பெயருக்கு சொந்தக்காரரோ, யார் அந்த நாமாவுக்கு சொந்தக்காரரோ, அந்த நாமியால கூட கடலை பாலம் கட்டித்தான் தாண்ட வேண்டி இருந்தது. ஆனால் அந்த நாமாவை சொல்லிக்கொண்டே பாலம் கட்டாமல் ஆஞ்சநேயர் தாண்டினாரே, அப்ப நாமியை காட்டிலும் நாமா உயர்ந்தது. ஒரு தடவையா தாண்டினார் ஆஞ்சநேயர் ராமநாமாவை சொல்லிண்டு? நீங்க ராமர் பேரை சொல்லிண்டே ஆஞ்சநேயர் எத்தனை தடவை அந்த கடலை தாண்டினார்னு கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப நமக்கு கால அவகாசம் இல்லை. ஆனா அவரவர்கள் வீட்டுல போய் கணக்கு போட்டு பார்க்கலாம். சீதை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தடவை போனார் இந்த பக்கம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்தார் இல்லையா? ஏன்னா முதல்லயே சம்பாதி சொல்றச்சேயே, யாருக்கு 100 யோஜனை கடலை தாண்டி திரும்பி வரக்கூடிய வல்லமையும் இருக்கோ உங்களில் அவர்கள் செல்லுங்கள். அப்ப அங்கதன் சொல்றான், என்னால 100 யோஜனை தாண்ட முடியும், திரும்பி வர முடியாதுன்னா. அதுக்கான வல்லமை எனக்கு இல்லைன்னா. ஆஞ்சநேயருக்கு மாத்திரம்தான் போயிட்டு திரும்பி வருவதற்கான வல்லமை. ராமநாமத்தில் ஈடுபட்டு ஆழமான பக்தியில் ஊறியதால் போயிட்டு அவரால் திரும்பி வர முடிஞ்சது. இது மாத்திரம் தானா? போர் தொடங்கினதுக்கு அப்புறம் சஞ்சீவி மலையிலிருந்து மூலிகைகள் வேணுங்கிற நிலைமை வந்ததே, அப்ப ஒரு தடவை வானவீதியில பறந்து போறாரா இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகம். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
அந்த சஞ்சீவி மலையவே தூக்கின் வர்றார், மூலிகைகள் மறந்து போக மலையவே தூக்கின் வர்றார். அப்போ ஒரு தடவை கடலை தாண்டுறார். சரி, அதுக்கப்புறம் அந்த மலையை எங்க வச்சார்? எங்கேயாவது இலங்கையில இருக்கா மலை இன்னமும்? அன்னைக்கு ராத்திரியே மறுபடியும் அந்த மலையை கொண்டு போய் அதனுடைய ஒரிஜினல் ஸ்பாட்ல வச்சுட்டு திரும்பி வரார்னு சொன்னா எத்தனை தடவை அவர் கடலை தாண்டி இருக்கிறார் ராமநாமத்தை சொல்லி. நாமியை விட நாமா பெரியது, நாங்கள் உத்தமன் பேர் பாடுவோம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினான். ஒருத்தர் கேட்டார், அம்மா நீ கிருஷ்ணனுக்காக பாவை நோன்புன்னு சொல்லிட்டு ஒரு பாவையை பிடிச்சு வச்சு அந்த பாவையை சுத்தி சுத்தி வரையே அப்படின்னா, அப்படியும் கேட்கலாமா இல்லையா? கொஞ்சம் குதர்க்கமா கேள்வி கேட்கக்கூடியவர்கள் கேட்கலாம். நீ கிருஷ்ணனைத்தானே நினைக்கணும், இங்க ஒரு பாவையை பிடிச்சு வச்சிருக்கியேன்னா, பாகவதர்களை பற்றி கொண்டால் பகவானை பற்றி கொள்ளலாம். இங்க பாவைன்னு அவ சொல்றது யார தெரியுமா? நாங்கள் நம் பாவைக்குன்னா எங்களோடு வரக்கூடிய இந்த பாகவதர்கள், இந்த பாகவதர்களை பற்றி கொண்டு நாங்கள் பகவானிடத்தில் போகிறோம். பாகவதர்களை உயர்வாக கொண்டு அவர்கள் வழியாக பகவானிடத்தில் போகிறோம். சரி, இதையெல்லாம் பண்ணினா என்ன கிடைக்கும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். இந்த தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்வதுங்கிறதுக்கு திருக்குற்றால புராணம் ஒரு விளக்கத்தை சொல்லும். முடிபுனைந்த சீர் மன்னவர் நெறியினால் முன்னவர் தவத்தால் பைந்தொடி மடந்தையர் கற்பினால் மதிதொரும் சொரிதரும் மும்மாறி. மதின்னு சொன்ன மாசம், மதிதொரும் சொரிதரும் மும்மாறி. ஒவ்வொரு மாசமும் 3 மழை பெய்யும். என்ன காரணம்? யார் சரியாக இருந்தால், யார் பொருட்டு நல்லார் ஒருவர் உளரேல், அந்த யார் பொருட்டு மழை பெய்யும்னா முடி புனைந்த சீர் மன்னவர் நெறியினால், மன்னர்கள் நல்ல மன்னர்களாக ஆட்சி நடத்தினால். இத சொல்றச்சே நீதி நன்னெறி மன்னர்க்கு ஒரு மழை அப்படிம்பார்கள். 3 மழை கணக்கு வரணுமா இல்லையா? ஒரு மழை யாருக்குன்னா நீதி மன்னர்க்கு ஒரு மழை, நீதி நன்னெறி மன்னர்க்கு ஒரு மழை. அதே மாதிரி வேதம் சொல்லக்கூடியவர்கள் வேதியர்கள், அவர்கள் நல்ல நெறியில் இருப்பதனால் மழை. வேதம் ஓதிடு வேதியர்க்கு ஒரு மழை. முடிபுனைந்த சீர் மன்னவர் நெறியினால் முன்னவர் தவத்தால், அந்தணர்கள் செய்யக்கூடிய தவத்தால் மழை. 3வது மழை ஒரு மாசத்துல ஏன் வருகிறதுன்னு கேட்டா பைந்தொடி மடந்தையர் கற்பினால், பெண்கள் தங்களுடைய கற்பு நெறியில் நல்லவர்களாக இருப்பதனால். மாதர் மங்கையர் தேவினுக்கு ஒரு மழை. அப்ப 3 மழைகள். அந்தணர்கள் நல்லவர்களாக இருப்பதனால் ஒரு மழை, மன்னர்கள் நல்லவர்களாக இருப்பதனால் ஒரு மழை, பெண்கள் நல்லவர்களாக இருப்பதனால் ஒரு மழை. இப்படித்தான் இந்த 3 மழைன்னு கணக்கு. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி. முன்னால ஒரு சின்ன வார்த்தை, தீங்கின்றி நாடெல்லாம். அது என்ன தீங்கின்றினா? மழை பெய்யறச்சே இந்த மழை இப்பெல்லாம் பயப்படுறமா இல்லையா? மழை வருதுன்னு சொன்னா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் மழை வருதுன்னு சொன்னா சந்தோஷம். பள்ளிக்கூடத்துலலாம் ஒரு பாட்டே இருக்கும், மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே கொம்பு சுற்றி காற்றடிக்குதேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். எதுக்கு? ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி. நாளைக்கு ஆத்துல வெள்ளம் வரும், அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இப்ப வெள்ளம்ங்கிற பேரை சொன்னாலே எல்லாருக்கும் பயமா இருக்கு. மழை வரப்போகிறதுன்னு சொன்ன பயமா இருக்கு. தண்ணி பஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, மழை வருதுன்னா பயமா இருக்கு. ஏன்? இது தீங்கு தரக்கூடிய மழை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. வறட்சியினால படக்கூடிய துன்பம் ஒரு பக்கம்னு சொன்னா, இன்னொரு பக்கம் மழையினால் வரக்கூடிய கேடு. அப்படி எங்களுக்கு கேடாக இருக்காமல், எங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய மழையாக இல்லாமல், எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மழையாக நீ பெய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மழையாக இருந்தால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அதுக்கப்புறம் அந்த மழையினால கிடைக்கக்கூடிய சுபிக்ஷம். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள.
இந்த சென்னல் அப்படி நல்லா ஓங்கி வளர்ந்திருக்கான். அது ஏன் ஓங்கி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நல்ல நெருக்கமா டென்ஸா வளர்ந்திருக்கு. அதனால பக்கத்துல அப்படி படர்ந்து வளர்றதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க பக்கத்துல பக்கத்துல இருந்ததுன்னா, பக்கத்துல அதனால எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. அதனால இப்படி ஓங்கியது. ஆனால் இந்த ஓங்கு பெருசு சென்னல்னு சொல்றச்சே அதுக்குள்ள சூக்ஷ்மமா ஒரு விஷயம் இருக்கு. இது எந்த மாதம்? மார்கழி மாதம். அடுத்த மாதம் அறுவடை நடக்கக்கூடிய மாதம். அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அறுவடைக்கான பக்குவத்தை அடைந்து விட்டது அந்த சென்னல். அறுவடைக்கு தயாரா இருக்கிற நிலை அப்படின்னா நல்ல முற்றி கதிர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த கதிர் நெல். இந்த முற்றின கதிர் நெல் நல்ல பக்குவத்துல இருக்கக்கூடிய நெல் என்ன ஆகும்னா, அந்த நெல் கதிர் நேர ஸ்ட்ரெயிட்டா நிக்காது, அப்படி சாஞ்சுக்கும். அதனுடைய வெயிட்ல அப்படி சாயும். முற்றிய அந்த கதிருடைய அந்த கனத்தினால அப்படி சாயும். அதை பார்த்தா எப்படி இருக்கும்? பகவானையும் பாகவதர்களையும் பார்த்து நல்ல பக்குவப்பட்ட உள்ளங்கள் அப்படி வணங்கி சென்னி பணிந்து சாயுமே, அப்படி இருக்கும். தமிழ் இலக்கிய கர்த்தாக்கள் பலரும் இதை சொன்னார்கள். ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஆரம்பிச்சு இந்த உதாரணத்தை நிறைய பேர் சொன்னார்கள். அந்த முற்றிய நெல், பக்குவப்பட்ட நெல். முற்றிய நெல்னு சொன்னா என்ன அர்த்தம்? பக்குவப்பட்ட நெல். எந்த உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமோ, எந்த உள்ளம் பக்குவப்பட்ட நெல்லாக கனிந்த உள்ளமோ, அது என்ன பண்ணும்னு சொன்னா, பெரியவர்களை பார்த்தோன்னா அப்படியே அந்த நெல் கதிர் சாய்வது மாதிரி தலையை குனிந்து வணங்கும். அதனால நல்ல முற்றின நெல் கதிரை பார்த்தா, வயல்வெளியில பார்த்தா பெரியவர்கள் உடனே என்ன நினைப்பார்களா? அவர்கள் மனசுல என்ன காட்சி வரும்னா, ஆஹா, இங்க பகவானை நோக்கி வணங்கக்கூடிய பாகவதர்கள் பகவானையும் வணங்க வேண்டும், பாகவதர்களையும் வணங்க வேண்டும்னா, அந்த நெல்லை பார்த்த உடனேயே இவர்கள் மனசுல அந்த பணிவும் வணக்கமும் தன்னாலேயே வரும். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ. இப்ப நெல் கதிர் நல்ல டென்ஸா இருக்குன்னு சொன்னா, அந்த கயல் மீனால ரொம்ப தள்ளி தள்ளி போக முடியல. ஏன்னா இதுக்கு நடுவுல வளைஞ்சு 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 இப்படி போனா இது தட்டுறது, இப்படி போனா இது தட்டுறது, இதுக்கு நடுவுலயே அது வளைந்து வளைந்து அந்த இடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறது. ஊடு கயல் உகழ. உகழன்னா அங்கேயே வளைஞ்சு வளைஞ்சு சுத்துறது. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். நல்ல சந்தோஷமாக அந்த வண்டுகள் உறங்குகின்றன. குவளை மலர்னு சொல்லும் போது அதுலயும் ஒரு சூட்சுமம் உண்டு. கருங்குவளை, கருநெய்தல் மலர். இந்த கருநெய்தல் மலர்ங்கிறது பெண்களுடைய கண்களுக்கு உபமானம். தாமரை மலர்ங்கிறது ஆண்களுடைய கண்களை சொல்லக்கூடியது. எப்பவாவது சில சமயத்துல பெண்களுடைய கண்களையும் தாமரை கண்கள்னு சொல்ற வழக்கம் இலக்கியத்துல இருக்கு. இருந்தாலும் பை அண்ட் லார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, தாமரை கண் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணுவையும், குவளை கண் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமியையும் குறிக்கும். அப்ப இங்க லக்ஷ்மி கடாட்சம், பூங்குவளை போதில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த இடமெல்லாம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறது. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? இது என்ன இருந்தாலும் ஆயர்பாடி. இந்த ஆயர்பாடியில என்ன நடக்குமோ, என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. தேங்காதேங்கிற வார்த்தை ரெண்டு விதமா பொருள்படும். தன்னிடத்திலேயே பாலை தேக்கி வைத்துக் கொள்ளாமல் தரக்கூடிய தன்மை அந்த பசுவின் தன்மை. வள்ளல் பெரும் பசுக்கள், பெரிய பசு. இந்த பெரிய பசு வள்ளல் பசு. யார் வள்ளல்? தன்கிட்ட இருக்கிறத கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர் தானே வள்ளல். அப்ப இந்த பசு அப்படியே பாலை பொங்க பொங்க பொழிகிறதுனா இது வள்ளல் பசு. இந்த வள்ளல் பசு தன்னிடத்தில் தேக்கி வைத்துக் கொள்ளாமல் தேங்காதே பாலை பொழியக்கூடியது அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். இந்த தேங்காதேங்கிறதுக்கு பரிபாஷையில என்னன்னா, தயங்காதே அப்படிங்கிறது தான் தேங்காதேன்னு வரும்னு சொல்லுவார்கள். தேங்காதே சீர்த்த முலை பற்றி வாங்க.
தேங்காதே புக்கிருந்து, அப்படி தயக்கம் காட்டாமல் அந்த பசுவுக்கு பக்கத்துல போய் பால் கறக்கணும்னு சொன்னா பழக்கம் உள்ளவர்கள் தான் பக்கத்துல போக முடியும், பழக்கம் இல்லாதவர்கள் பக்கத்துல போக முடியாது. அது மாத்திரம் இல்ல, இங்க என்ன அர்த்தம் தயங்காதே புக்கிருந்துன்னா, இந்த பசுவெல்லாம் எப்படிப்பட்ட பசு தெரியுமா? இது ஏன் தெரியுமா வள்ளல் பசு? ஆயர்பாடியில இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் அப்படி சின்ன குழந்தை கூட அது பக்கத்துல போய் அதனுடைய மடியை தொட்டு பால் கறந்து விட முடியும். அப்படி யாரிடத்திலேயும் சினம் காட்டாத, எல்லோருக்கும் அன்பை காட்டக்கூடிய தன்மை கொண்ட பசுக்கள்.